அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் வபரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். துல்ஹஜ் மாதத்தின் கடைசி நாளில் இருக்கிறோம். துல்ஹஜ் மாதமும் ஒரு புனித மாதம் தான். அதை தொடர்ந்து வரும் முஹர்ரம் மாதம், இதுவும் ஒரு புனித மாதம் தான். முஹர்ரம் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நம்ம நாட்டில் இன்னைக்கு மஹ்ரிப்பில் பெற தெரிஞ்சிடும். முஹர்ரம் 1 இன்று முதல் ஸ்டார்ட் ஆகிடும். முஹர்ரம் மாதம் புனித மாதம் என்ற ஒரு அடிப்படையில் இந்த மாதம் முழுக்க சிறப்பான ஒரு மாதமாக இருக்கிறது. அதோடு இல்லாமல் ஹிஜ்ரி வருடத்தின் முதல் மாதம் இது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் 4 மாதங்களில் புனித மாதங்கள் அப்படி சொல்லியிருக்கிறான். அந்த புனித மாதங்களில் பொறுத்த வரைக்கும் நமக்கு மட்டும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திற்கு முன்னாடி இருந்த அரபிகள் அவங்களுக்கும் புனித மாதமாக தான் இருந்து வந்தது. அதாவது வானம் பூமி எப்போ படைக்கப்பட்டதோ அப்பத்திலிருந்து இந்த மாதங்கள் புனித மாதங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போது புனித மாதங்கள் சொல்லிட்டு அதற்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. மற்ற மாதங்களை விட அந்த மாதம் மிகவும் சிறப்புக்குரிய ஒரு மாதம், பரக்கத்தான மாதம். அந்த நாளில் அந்த மாதங்களில் போர் செய்ய தடை செய்யப்பட்டுள்ளது. அதே போல் பாவங்கள் செய்யவும் தடை செய்யப்பட்டுள்ளது. இப்போ எப்படி ஹரம் ஷெரீஃப் புனித காபாவில் பாவம் செய்வது எப்படி தடுக்கப்பட்டுள்ளதோ மற்ற இடங்களை விட, அதே போல தான் இந்த புனித மாதங்களில் நாம் பாவம் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் அதிகப்படியான தண்டனைகள் நமக்கு கிடைக்கும். பொதுவாக ஒரு தவறு செஞ்சால் ஒரு தண்டனை தான். ஆனால் இந்த புனித மாதங்களில் ஏதாவது நம்ம தவறு செஞ்சால் அதிகப்படியான தண்டனைகள் நமக்கு கிடைக்கும். அதனால் அதை மனசில் வச்சுக்கிட்டு பாவங்களை விட்டு முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, முஹர்ரம் மாதம் இஸ்லாமிக் நியூ இயர் அந்த ஃபஸ்ட்டு நாள்னு சொல்லிட்டு கொஞ்சம் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அதற்காக சிறப்பான தொழுகை துவாக்கள்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஓதுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது நமக்கு காட்டி தராத ஒரு வழி. சஹாபாக்கள் காலத்தில் யாருமே இப்படி செய்யலை. இந்த நாளில் இந்த தொழுகை தொழணும், இந்த துவா ஓதணும், இதை ஓதுனா வருடம் முழுக்க நமக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படிலாம் இல்லை. அன்றைய நாளில் நாம் செய்கிற அமல்களை பொறுத்து தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். அதை மனசில் வச்சுக்கிட்டு நாம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விற்கு அதிகமாக கீழ்ப்படிந்து பயந்து நடக்க வேண்டும். அதிகமாக துவாக்களை நம்ம ஓத வேண்டும். இப்போ நம்ம ஒன்று எடுத்துக்கலாம். அதாவது முஹர்ரம் 1 வருது. இப்போ இந்த மாதத்திலிருந்து நம்ம இந்த நாள்லேருந்து நம்ம நிறைய துவாக்கள் ஓதணும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு துவா சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு மிக சிறந்த வருடமாக அமையும். இப்போ ஒரு வருடத்தின் ஆரம்ப நாளில் நம்ம இருக்கிறோம். அந்த ஆரம்ப நாளே அல்லாஹ்விடம் நாம் துவா செய்யலாம். யா அல்லாஹ், இந்த வருடம் எனக்கு சிறந்த வருடமாக அமையணும். இந்த முந்தைய வருடம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அது போல இல்லாமல் சிறந்த வருடமாக அமையணும் சொல்லிட்டு நம்ம துவா செய்யலாம். நான் ஒரு 2 துவாக்களை நான் சொல்கிறேன். இந்த 2 துவாக்களை இன்னைக்கு மஹ்ரிப் தொழுதுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மஹ்ரிப் தொழுத முடித்த கையோட இந்த 2 துவாக்களை நீங்கள் ஓதுனா நிச்சயமாக பலன் உண்டு. பொதுவாக நமக்கு ஏதாவது ஒரு செயலில் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக அல்லாஹ்வின் பெயரை கொண்டு தொடங்க வேண்டும். அல்லாஹ்வின் பெயரை கொண்டு தொடங்கும் அந்த ஒரு செயல் நிச்சயமாக வெற்றியான செயலை தான் இருக்கும். அதோட முடிவு நமக்கு வெற்றியை தான் தரும். ஒரு நாளின் ஆரம்பத்தில் நீங்கள் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கும் போது அந்த நாள் உங்களுக்கு மிக சிறந்த நாளாக இருக்கும். அதே போல் வருடத்தின் ஆரம்பத்தில் நாம் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கலாம். அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிப்பது அப்படின்னா என்னது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த ஒரு பெயரை கொண்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு தான் இந்த ஒரு பெயரை ஓதணும், இந்த ஒரு துவாவை ஓதணும் இல்லை. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இந்த ஒரு இஸ்மை 360 முறை ஓதணும், ஒரே இருப்பில் ஓதுனா அந்த வருடம் முழுக்க நமக்கு சிறந்த வருடமாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. அப்படி இல்லவே இல்லை. இப்போ இந்த நாளில் நீங்கள் ஓதுறீங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படி நீங்கள் ஓதுறீங்கன்னா அந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்த நாள் உங்களுக்கு சிறந்த நாளாக இருக்கணும்னா நீங்கள் மறுபடியும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதணும். இப்போ நாம் ஒரு வேளை சாப்பிட்றோம், நம்ம வருஷம் முழுக்க மொத்தமாக சாப்பாடை ஒரே நாளில் நம்மளால் சாப்பிட முடியுமா? முடியாது. அன்னைக்கு சாப்பிட்டா தான் நமக்கு உடம்புல தெம்பு இருக்கும். அதே போல தான் ஒவ்வொரு துவா சொல்லிட்டு இருக்குது. அந்த துவாவை அன்னைக்கு நீங்கள் ஓதுனாதான் அதற்குரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிட்டு நான் சொல்கிற இந்த ஒரு துவாவை ஓதுங்க. இந்த துவாவை ஓதுறதுக்கு கணக்கெல்லாம் இல்லை. நீங்கள் எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம். இந்த துவாவை நீங்கள் தமிழ்லேயும் ஓதலாம். அரபியில் தான் ஓதணும்னு சொல்லிட்டு கட்டாயம் இல்லை. நான் அரபியில் உங்களுக்கு ஒரு முறை ஓதி காமிக்கிறேன்.
பிறகு அதனுடைய அர்த்தத்தை உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன். அர்த்தம் ஓதும் போது தெரியும் இது எந்த அளவுக்கு சிறந்த துவா சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஒரு துவாவை முஹர்ரம் 1 அன்னைக்கு ஓதணும் சொல்லிட்டு ஹதீஸில் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரல. ஆனால் இதனோட அர்த்தத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை எடுத்து ஓதுனா சிறப்பாக இருக்கும். அந்த துவா என்னன்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன். அல்லஹும்ம ஜஅல் ஹாஸல் ஆம ஹைரன் மினல்லஸி மதா வபாரிக் லி ஃபீஹி ஃபீ தீனி வ துன்யாய வ ஆஹிரஹ். அல்லஹும்ம ஜஅல் ஹாஸல் ஆம ஹைரன் மினல்லஸி மதா வபாரிக் லி ஃபீஹி ஃபீ தீனி வ துன்யாய வ ஆஹிரஹ். யா அல்லாஹ், இந்த ஆண்டை கடந்து போன ஆண்டை விட சிறந்ததாக்குவாயாக. மேலும் எனது மார்க்கம் அதாவது தீன், எனது இம்மை வாழ்வு மற்றும் மறுமை வாழ்வு ஆகியவற்றில் எனக்கு பரக்கத் செய்வாயாக. இந்த துவாவோட பொருளை படிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதற்காக இந்த துவாவை இன்றைக்கி நான் ஓத சொல்கிறேன் சொல்லிட்டு. ஏன்னா பொதுவாக ஒவ்வொரு வருடமும் நமக்கு வரும்போது, ஒவ்வொரு முஹர்ரம் பிறை ஃபஸ்ட்டு வரும்போது நம்ம என்ன நினைப்போம், இந்த வருஷமாவது நமக்கு சிறப்பாக இருக்கணும். கடந்த வருடம் தான் நமக்கு நிறைய பிரச்சனைகளாக இருந்தது, இந்த வருடம் சிறப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு மனதில் நினைப்போம். ஆனால் அல்லாஹ்விடம் நம்ம கேட்கணும், நமக்கு என்ன தேவை இருந்தாலும் அல்லாஹ்விடம் கேட்கணும். அப்படி கேட்கும்போது நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய அந்த துவாக்களை நிறைவேற்றி தருவான். ஆரம்ப நாளில் நம்ம கேட்குறோம் இந்த மாதிரி, யா அல்லாஹ் இந்த வருடம் எனக்கு சிறந்த வருடமாக இருக்கணும், எனக்கு என்னுடைய வாழ்வில் பரக்கத் செஞ்சு கொடு சொல்லிட்டு அல்லாஹ்விடம் கேட்கும்போது கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதாவது முஹர்ரம் பிறை பார்த்துட்டு இந்த துவா ஓதும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. இதை நீங்கள் தமிழ்லேயே ஓதிக்கலாம், அரபியில் தான் ஓதணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. வழக்கம் போல் பிறை பார்த்தா ஓத வேண்டிய துவா ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. முஹர்ரம் பிறை பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த துவா ஓதிக்கிங்க. ஒவ்வொரு மாதமும் பிறை பார்த்து அந்த துவாவை ஓதும்போது அந்த மாதம் நிறைஞ்ச ஒரு பரக்கத் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போது முஹர்ரம் பிறை கண்டிப்பாக நிறைய பேர் ஆவலோட பார்ப்பாங்க, ஃபஸ்ட்டு பிறை இருக்கிறதால. இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சால் பாருங்கள், அப்படி இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த நேரத்தில் பார்த்து அந்த துவாவை ஓதிக்கிங்க. துவா ஓதிட்டு இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஒரு துவாவையும் ஓதிக்கிங்க. பிஸ்மி சொல்லிட்டு ஆரம்பித்து ஓதுங்க. பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் சொல்லிவிட்டு இந்த ஒரு துவாவை ஓதிக்கிங்க. இதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய இந்த வருடம் சிறப்பாக அமையும். இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கணும், இந்த வருடம் நமக்கு சிறப்பாக அமையணும்னா நாம் அதிகமாக அமல்கள் செய்யணும். நாம் செய்கிற ஒரு சின்ன அமலை கூட அல்லாஹ் வீணாக்க மாட்டான். ஒரு அமல் செஞ்சால் கூட அதற்கு பிரதிபலனாக 10 மடங்கு நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அதை கருத்தில் கொண்டு எவ்வளோ அதிகம் நம்மால் இந்த ஆண்டு செய்ய முடியுமோ, எவ்வளோ துவாக்கள் ஓத முடியுமோ, எவ்வளோ எக்ஸ்ட்ரா தொழுகைகள் தொழ முடியுமோ, குரான் எடுத்து ஓத முடியுமோ எல்லாமே செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சிறந்த வருடமாக இது அமையும். அதே போல் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்க. நம்முடைய வாழ்க்கை சிறந்ததாக இருக்கணும்னா இஸ்திக்ஃபார் மிக முக்கியம். கடந்த வருடத்தில் நீங்கள் என்னெல்லாம் பாவங்கள் செஞ்சீங்களோ அது எல்லாத்தையும் மனதில் கொண்டு அல்லாஹ்விடம் தௌபா செய்யுங்க. இதன் மூலமும் இந்த வருடம் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சிறந்த வருடமாக அமையும். நல்லா நினைவில் வச்சுக்கிங்க ஒரு விஷயத்தை, வெறும் முஹர்ரம் அந்த 1ஆம் நாள் மட்டும் நல்ல அமல்கள் செஞ்சுட்டு நிறைய துவாக்கள் ஓதிட்டா நம்முடைய வாழ்க்கை இந்த வருஷம் ஃபுல்லாக நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் இபாதத் செஞ்சதான் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். ஒரு நாள் மட்டும் செஞ்சு விட்டுட்டு எனக்கு இந்த வருஷம் சரியாக அமையல, நான் கரெக்டாக தானே துவா ஓதணும்னு சொன்னால் கண்டிப்பாக வேஸ்ட்டு தான். நம்முடைய எண்ணங்களை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை அமையும். செயல்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதனால் இந்த வருடம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு அதிக அமல்களை செய்ய முடியுமோ, எவ்வளோ அதிகம் தீய செயல்களை விட்டு விலகி இருக்க முடியுமோ அப்படி இருங்க. இன்ஷா அல்லாஹ் மிக மிக சிறந்த வருடமாக உங்களுக்கு இந்த வருடம் அமையும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் அனைவருக்கும் இந்த வருடத்தை மிக சிறந்த வருடமாக ஆக்க வேண்டும், ஒரு செல்வம் வளம் நிறைந்த வருடமாக ஆக்க வேண்டும் சொல்லிட்டு உங்களுக்காக நான் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.